இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய க்ரோம் ஓப்பன் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ 2022 அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணதும் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு லிங்க் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு 2022 தான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கம்யூனிட்டி எடிஷன் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கம்யூனிட்டி வெர்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ப்ரொஃபஷ்னல் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் அண்டு பிஸ்னஸ் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ கம்யூனிட்டி வெர்ஷனே மோர் தென் எனஃப் தான் எல்லாருக்குமே வந்து. ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆரோ மார்க் மாதிரி ஒன்று காட்டுது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து கொடுத்துக்குங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விஷுவல் ஸ்டுடியோ செட்டப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரன் ஆகிட்டு அதுக்கு என்னென்ன DLL ஃபைல்ஸு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்லாம் தேவையோ உங்களுடைய சிஸ்டத்துக்கு அது எல்லாமே வந்து இதில் வந்து இது பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ வந்து கேட்குது. கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து கிடையாது இன்ஸ்டாலேஷன். இது ஒரு அதாவது 13 MB கிட்ட ஒரு டவுன்லோட் மாதிரி வந்து ஆகும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது வந்து இது வந்து லோட் பண்ணி காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ASP.NET வந்து தேவை. ஸோ அதுக்கப்புறம் .NET டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் அது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ C# இதெல்லாம் தான் வந்து தேவை. ஸோ 2 வந்து கிளிக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமிங்கில் இப்போதைக்கு நமக்கு எதுவும் தேவையில்ல. அதர் டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸ் அது SQL வந்து நமக்கு தேவைப்படும், SQL சர்வர். ஸோ அதனால் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 3 வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஸ்டோரேஜ் வந்து நிறைய ஆக்குப்பை ஆகும். அதனால் C டிஸ்க் வந்து முடிஞ்ச வரையும் ஃப்ரீயாக வந்து வச்சுக்கோங்க. இந்த 3த்தையுமே இப்போ வந்து நம்ம வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோம். இந்த C# இந்த 3 ரொம்ப மெயினு. ஸோ இப்போ எனக்கு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 10.5 GB கிட்ட வருது. அதாவது 10 GBன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ 10 GB வந்து C டிஸ்கில் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு எவ்வளோ GB இப்போ தான் வந்து நெட்டே வந்து ஆகும். ஸோ அதனால் நெட்டு வந்து ரெடி ஸ்டாக்காக வந்து வச்சுக்கங்க. எக்ஸ்ட்ரா நெட் வேணுனாலும் போட்டுக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் ஃபைல் சைஸே வந்து பார்த்திங்கன்னா 3 GB கிட்ட உங்களுக்கு வந்து டவுன்லோடே ஆகும். இந்த 3.5 GB இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பேக்கேஜஸ்ம்போது உங்களுக்கு வந்து ஒரு 200 MB வந்து வரும். ஸோ ஆக மொத்தத்தில் டோட்டலாக உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3 GB கிட்ட வந்து போகுது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா நெட்டை வச்சுட்டு இதை வந்து டவுன்லோட் வந்து பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் எக்ஸ்ட்ரா நெட் போட முடியல அப்படின்னா உங்களால் இன்றைக்கி ஒரு 1 GB வந்து டவுன்லோட் போட முடியுதுன்னா டவுன்லோட் போட்டுட்டு அதை வந்து பாஸ் வந்து கொடுத்துக்குங்க. பாஸ் கொடுத்துட்டு வந்து இது பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பாஸ் கொடுத்து இது பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஜிபின்னு. ஸோ 3 நாளைக்கு 3 GB கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டாலேஷனும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பாஸ் கொடுக்காத நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டு தான். இவ்வளோ தூரம் நீங்கள் டவுன்லோட் போட்டதே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து மாடிஃபை லான்ச் மோர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மாடிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லான்ச் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ 2022 வெர்ஷன். ஸோ இது வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் திஸ் நவ் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. எனக்கு வந்து டார்க் தீமே இருக்கலாம். ஸோ அதனால் ஸ்டார்ட் திஸ் விஷுவல் ஸ்டுடியோன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது .NET 6 வந்து ஒர்க் ஆகும். ஸோ 2022 இப்போ இதனுடைய இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.